friends, welcome to Freshly Home. நான் உங்கள் ஷாலினி. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் ஸ்நாக் ரெசிபின்னு கூட சொல்லலாம். ஸோ ஈவினிங்கில் இந்த மாதிரி ஒரு சூப்பர்பான ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். யூஸ்வலாக இருக்கிற வெஜ் ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு நூடுல்ஸு, பன்னீர், அப்புறம் பச்சை பட்டாணி, ஸ்வீட் கார்ன் இதெல்லாம் போட்டு ஸோ இந்த ரெசிபி நம்ம பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக டெலிஷியஸாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போது வெஜ் நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம வெஜ் ரோல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் சேர்த்திக்காதீங்க, நம்ம வந்து ரோல் பண்ணும்போது அது ஆயிலியாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் நீட்டை வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். லைட்டாக இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் மேகி இருக்கும்ல, நம்ம 10 ரூபா பேக்கெட் மேகி அந்த மசாலா. ஸோ அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதோட லைட்டாக அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் இது வந்து ட்ரையாக தான் இருக்கும், ஈரப்பதமாக இருக்கவே கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன காய் வேணுமோ நீங்கள் வந்து அந்த காய் தாராளமாக எடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன். இது வந்து ஃப்ரோசன் ஸ்வீட் கார்ன் தான், ஸோ பாயில் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி ஃப்ரோசன் பீஸ் எடுத்திருக்கேன், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா பன்னீர் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ இதை நல்லா இந்த மசாலாவோட கலந்து விட்டுறலாம். இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ட்ரையாக தாங்க இருக்கணும், ஈரப்பதமாக இருக்கவே கூடாது. இதில் நீங்கள் என்ன காய் வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம், அப்புறம் குடமிளகா சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ நான் இன்றைக்கி இது சேர்த்துருக்கேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இது கூட மேகி இருக்குல்ல, அதை தனியாக பாயில் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நூடுல்ஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் ஃபைனலாக ஸோ கொஞ்சமாக டார்க் சோயா சாஸ், கெச்சப் வேணாம், ஏன்னா இது நம்ம வந்து கெச்சப்பில் தான் டிப் பண்ணி சாப்பிடுவோம். அதனால் வந்து நல்லா இருக்காது, ஒரு மாதிரி புளிப்பு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நல்லா ஒன்றோட ஒன்றா கலந்து விட்டுருங்க. அதே மாதிரி இது கூட ஃபைனலாக சால்ட்டு, பார்த்திங்கன்னா மேகி மசாலாவில் உப்பு இருக்கும், அதே மாதிரி நம்ம வந்து போட்ட சாஸ்லேயும் உப்பு இருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன், அந்த காய்க்கு அந்த பன்னீருக்காக மட்டும். ஸோ இந்த ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு வச்சிடலாம். கொஞ்சம் இது வந்து ட்ரை ஆகணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, நமக்கு வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கக்கூடாது, சாரி, கொஞ்சம் வந்து ஈரப்பதமே இல்லாமல் இருக்கணும். அதனால் இதை லைட்டாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லிட் போட்டு வைப்போம். இப்போ பார்த்திங்கன்னா 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். செம்ம வாசம். ஸோ இங்கே பாருங்கள், ட்ரையாக இருக்குது, தெரியுதா? தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். ஸோ நம்மளுடைய வெஜ் ரோல், பன்னீர் வெஜ் ரோலுக்கு ஸ்டஃபிங் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டஃபிங் வந்து ஆறுறதுக்குள்ளே நம்ம போய் மேல் மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவு பிசைஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு 4 ஸ்பூன் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் ஒரே 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு. எதுக்குன்னா அந்த மேல் மாவு வந்து கிறிஸ்பியாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, ஸோ அதுக்காக
அதுக்கப்புறமா இந்த மாவுக்கு தேவையான உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய், இதெல்லாம் போட்டு நல்லா சாஃப்டான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மாவு பாருங்கள், நான் சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அந்த பூர்ணம் ஆடுற வரைக்கும் தான், ஓகேங்களா? ஸோ இந்த மாவை கரட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம ஸ்டஃபிங் வச்சு ஸ்ப்ரிங் ரோல் பண்ணிக்கலாம். மாவு பிசைஞ்சு அதை உருட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்துக்கோங்க. மாவில் டஸ்ட் பண்ணி இதை வந்து கொஞ்சம் மெல்லிசாக தேய்ச்சிக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சம் மெல்லிசாக மட்டும் தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம என்னெல்லாம் வந்து எத்தனை மாவு வந்து உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோமோ அத்தனை மாவையும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு திரட்டி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் சின்னதாக தான் போட்டிருக்கேன், ஏன்னா பசங்க சாப்பிட்ணும் இல்லையா, ரொம்ப பெருசாக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. மொத்தமாக திரட்டிட்டிங்க அப்படின்னா அது உள்ளே மொத்தமாக இருக்கும். ஸ்டஃபிங் சாப்பிட்றப்போ ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி வரும். அதனால் எப்போவுமே கொஞ்சம் மெலிசாவே திரட்டிக்கோங்க. நான் இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துகிட்டு இது எப்படி வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு மாவு திரட்டியாச்சு இல்லையா, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைட்டாக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன். இது மேலே விட்டுட்டு மாவு ஃபுல்லாக அதை அப்ளை பண்ணிவிட்டு, ஸோ இது மேலே எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லைட்டாக மாவு வந்து டஸ்ட் பண்ணி விட்டுருங்க. இது மேலே கொஞ்சம் எண்ணெய்க்கு மேலேயே கொஞ்சம் டஸ்ட் பண்ணி விட்டுட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க இன்னொரு ஷீட் எடுத்து அது மேலே வச்சுருங்க. ஓகேங்களா? இன்னொரு ஷீட் எடுத்து வச்சுட்டு இப்போ இதை எகைன் திரட்டுங்க. சன்னமாக தான் வரணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து திரும்பவும் இதே மாதிரி போட்டு கொஞ்சம் சன்னமாக திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி 2 வச்சு எல்லாத்தையுமே வந்து நம்ம திரட்டி எடுத்துக்கணும். எதுக்கு அப்படின்னா இதை நம்ம வந்து லைட்டாக தான் நம்ம வந்து வேக வைக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வேக வச்சிட்டோம்னா நம்ம பொரிக்கும்போது ரப்பர் மாதிரி இருக்கும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி கரிஞ்சு போன மாதிரி ஆகிடும். அதனால் லைட்டாக தானே வேக வச்சுக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரெடிமேடாக வந்து ஸ்ப்ரிங் ரோல் ஷீட்ஸ் கிடைக்கிது, அது வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ பார்த்திங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து திரட்டி எடுத்துக்கணும். ஸோ இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் திரட்டி எடுத்துகிட்டு இது எப்படி ஷீட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நம்ம இந்த மாதிரி 2 லேயராக வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் போட்டுக்கலாம். ரொம்ப வந்து சப்பாத்தி மாதிரி சுட்டுறக்கூடாது, ஓகேங்களா? ஃப்ளேமை வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. இப்போ 15 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. நான் அதை திருப்பி விடுறேன். லைட்டாக இருக்கணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் ஒரு 30 செகண்ட்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கமும் 13 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சுட்டு வச்சுருக்கோம்ல, இப்போது இதை அந்த ஒட்டின சைடை பார்த்திங்கன்னா லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் இப்படி பிரிச்சிங்கன்னா வந்துடும், தெரியுதா? ஸோ சூடாக இருக்குது, அவ்வளோதான், இந்த மாதிரி வந்துடணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எடுத்துகிட்டு இப்போ இதுக்குள்ளார நம்ம வந்து ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஷீட் எடுத்திருக்கேன். இதில் நம்ம அந்த ட்ரையான ஸ்டஃபிங் இருக்கு இல்லையா, நம்ம ஆற வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து நான் இப்படி வச்சுக்கிறேன் சென்டரில். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற ஸ்ப்ரிங் ரோல் விடவே இது செம்மையாக இருக்கும். ஸோ என்ன பண்ணுங்கள், லைட்டாக இதை ரோல் பண்ணிவிட்டு இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜு, அதை இப்படி மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி நல்லா டைட்டாக வச்சு இந்த எட்ஜை மடிச்சுட்டு இந்த கார்னரில் லைட்டாக மைதா மாவை பேஸ்ட் பண்ணி அதை வந்து ஒட்டுறதுக்கு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதுலேயும் லைட்டாக வச்சுக்கலாம், ஒட்டிக்கும். ஸோ வந்து அந்த ஸ்டஃபிங் வந்து நம்ம டீப் ஃப்ரை பண்ணும்போது வெளியில் வந்து வராது. ஸோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்ம ஸ்ப்ரிங் ரோல். நம்ம இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸுமே ரெடி ஆகிடுச்சு. நான் போட்ட மாவுக்கு பார்த்திங்க அப்படின்னா 8 வந்துச்சு, 6 வந்திருக்கு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு போட்டு தரட்டிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம ஒவ்வொரு ஷீட்டாக போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
இது ஈவினிங் டைமில் ஸ்நாக்காக நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம், அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இப்போ இது ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடு கோல்டன் ப்ரௌன் ஆக்கிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. நம்மளுடைய சூப்பரான ஸ்ப்ரிங் ரோல் ரெடி. ஸோ இதை நம்ம இப்போ டேஸ்ட் பார்த்துடலாம். இப்போது ஸ்ப்ரிங் ரோல் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். லைட்டாக சாஸில் டிப் பண்ணி சூப்பராக இருக்குங்க. யூஸ்வலாகவே நம்ம எல்லாருக்குமே நூடுல்ஸ் ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்டு பாருங்களா, செம்மையாக இருக்குது. நம்ம எப்போவுமே சாப்பிட்ற ஸ்ப்ரிங் ரோல் மாதிரி சூப்பராக இருக்குது, கிறிஸ்பியாக இருக்குது. அந்த மைதா மாவு கூட நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டோம் பார்த்தீங்களா, செம்மையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு, அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அந்த ஸ்வீட் கார்ன் பன்னீர் எதுவுமே பார்த்தீங்கன்னா அந்த ரோலை விட்டு வெளியில் வரவே இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இந்த ரெசிபி தெரியும். நூடுல்ஸ் ஸ்ப்ரிங் ரோல் செம்ம காம்பினேஷனுங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரிப்ஷன், வியூஸ், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் தான் என்னோடய மோட்டிவேஷன். ஸோ கண்டிப்பாக என்ன நீங்கள் மோட்டிவேட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பர் வீடியோஸை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன், நல்ல கண்டென்ட்டில். ஸோ கண்டிப்பாக என்னை மோட்டிவேட் பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.